ஹாய் ஹாய் செல்லக்குட்டீஸ். நாம் இன்னைக்கு 4th ஸ்டாண்டர்ட் கணக்கில் ஃபஸ்ட்டு லெசன் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு லெசனில் நாற்கர குடும்பத்தின் பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நாற்கரம் அப்படின்னா எதெல்லாம் நாற்கரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா 4 பக்கங்கள் கொண்ட மூடிய வடிவம். சரிங்களா? 4 பக்கம் இருக்கும், எல்லா பக்கமும் மூடி இருந்தால் அது வந்து நாற்கரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாற்கரம் பாருங்கள், எதெல்லாம் நாற்கரம்னு சொல்கிறோன்னு பாருங்கள். சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், இணைகரம், சரிவகம். சரிங்களா? இது எல்லாமே நாற்கர குடும்பத்தை சேர்ந்தது தான். நாற்கர குடும்பத்தின் இது பாருங்கள், பண்புகள் பாருங்கள். 4 பக்கங்கள் கொண்ட மூடிய வடிவம் நாற்கரமாகும். இந்த நாற்கரத்தோட 4 பக்கங்கள் எது எதுன்னு பாருங்கள். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏபி, அடுத்து பிசி, சிடி, டிஏ. சரிங்களா? இந்த தான் 4 பக்கங்களாக சொல்கிறோம். இதோட முனைகள் பாருங்கள். இது முனை ஏ ஒரு முனை, பி ஒரு முனை, சி ஒரு முனை, டி ஒரு முனை. சரிங்களா? 4 முனைகள் இருக்குது. மூலைவிட்டங்கள் 2 மூலைவிட்டங்கள் இருக்குது. ஏசி ஒரு மூலைவிட்டம், பிடி ஒரு மூலைவிட்டம். சரிங்களா? எல்லா நாற்கரத்துக்கும் 4 பக்கங்கள் இருக்கும், 2 மூலைவிட்டங்கள் இருக்கும், 4 முனைகள் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், முதல்ல சதுரம். இது பாருங்கள், இதுதான் சதுரம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சதுரத்தின் 4 பக்கங்கள் எப்பவுமே சமமாக இருக்கும். அது மாதிரி மூலை விட்டங்களும் சமமாக இருக்கும். சதுரத்துக்கு 4 முனைகள் இருக்குது. பாருங்கள், 4 பக்கங்கள், 4 சம பக்கங்கள் கொண்டது. இந்த பிக்யூவும் கியூஆர், ஆர்எஸ், எஸ்பி இது 4மே பக்கங்களை சொல்லும்போது இந்த 2 எழுத்தையும் சேர்த்து சொல்லணும்ப்பா. பாருங்கள், பிக்யூ, கியூஆர், அடுத்து ஆர்எஸ் ஒரு பக்கம், எஸ்பி ஒரு பக்கம். சரிங்களா? மூலை விட்டங்கள் பாருங்கள், சம நீளமுள்ள 2 மூலை விட்டங்கள் இருக்குது. சம நீளம் பிஆரும் கியூஎஸும் சமமான நீளம் கொண்டதாக இருக்கும். சரிங்களா? இந்த 2 தான் மூலை விட்டங்கள். மூலைகளை இணைக்கக்கூடியது மூலை விட்டம். அடுத்து பாருங்கள், இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுண்டாட்ட பலகை, இது கேரம் போர்டு. சதுரங்க பலகை செஸ் போர்டு, இது படம். அடுத்து பாருங்கள், செவ்வகமும் 4 பக்கங்கள் கொண்டது. இது பாருங்கள், பக்கங்கள் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டபிள்யூஎக்ஸ் தான் இந்த இருக்கு இல்லையா, டபிள்யூஎக்ஸ். அடுத்து XY, அடுத்து OZ, ZW. இந்த வரிசையில் தான் நம்ம சொல்லணும் எப்பயுமே. சரிங்களா? இப்போ இங்கேருந்து சொல்லும்போது இதை சொல்லக்கூடாது, இங்கேருந்து OZ சொல்லணும், ZW அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? அதன் எதிரெதிர் பக்கங்கள் சமம். எதிரெதிர் பக்கங்கள் எது? WXும் ZYயும் சமமானது. சரிங்களா? அதே மாதிரி இங்கே இதில் XYயும் WZும், WZ, XY இந்த 2ம் சமம். சரிங்களா? 4 முனைகள் இருக்குது, WXYZ. சரிங்களா? இது முனைகள். அடுத்து சம நீளமுள்ள 2 மூலை விட்டங்கள் கொண்டது. செவ்வகத்துக்கும் அதனோட மூலை விட்டங்கள் சமமானதாக இருக்கும். சரி, இந்த முனைகள் பாருங்கள், புள்ளி வச்சுருக்கேன், இதுதான் முனை. அடுத்து பாருங்கள், சம நீளமுள்ள 2 மூலை விட்டங்களை கொண்டதுன்னு இருக்கு. WYXZ. சரிங்களா? இந்த 2மே என்னது, இல்லை ZX அப்படி சொன்னாலும் சரி, இது 2மே என்னது, சமமான அளவுடைய மூலை விட்டங்கள். சதுரத்துக்கும் 4 பக்கங்கள் இருக்குது, 4 முனைகள் இருக்குது, சமமான 2 மூலை விட்டங்கள் இருக்குது. செவ்வகத்துக்கும் சதுரத்திற்கும் இந்த 2 மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். சதுரத்திற்கு 4 பக்கங்கள் சமமாக இருக்கும், செவ்வகத்துக்கு எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். சரி, செவ்வகத்துக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிதியடி, கரும்பலகை, அஞ்சல் அட்டை. அடுத்து பாருங்கள், சாய் சதுரம் படத்தை பாருங்கள். சதுரம் தான், ஆனால் வேறு மாதிரி இருக்குது. பாருங்கள், 4 சம பக்கங்கள் கொண்டது. இதோட பக்கங்கள் 4ம் சமமாக இருக்கும். 4 முனைகள், இந்த 4 முனைகள் கொண்டது. 2 மூலை விட்டங்கள் கொண்டது. மூலை விட்டத்தின்னு பாருங்க 2, அதாவது LN, MO இது 2மே மூலை விட்டம். சரிங்களா? ஆனால் இதில் என்னது, மூலை விட்டங்கள் நீளம் வந்து சமமாக இருக்காது. ஏன்னா இது பாருங்கள், இது கம்மியாக இருக்குது, குட்டையாக இருக்குது, இது நீளமாக இருக்குது இந்த மூலை விட்டம் பாருங்கள். அதனால் இந்த சாய் சதுரத்திற்கு மூலை விட்டங்கள் மட்டும் சமம் இல்லாமல் இருக்கும். மற்றபடி 4 பக்கங்கள் சமம், 4 முனைகள் இருக்குது, 2 மூலை விட்டங்கள் இருக்குது. இதெல்லாமே ஒன்று தான். ஆனால் மூலை விட்டங்களோட அளவு மட்டும், அதோட நீளம் மட்டும் சமம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பொத்தான், மார்ச்சில்.
அடுத்து பாருங்கள் இணைகரம். இணைகரமும் நாற்கர குடும்பம், நாற்கரத்தோடு சேர்ந்தது தான். பாருங்கள் 4 பக்கங்கள் இருக்கா இணைகரத்துக்கும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் செவ்வக மாதிரி இருக்கும். பாருங்கள் EFGH இதோட முனைகள், இதோட எதிரெதிர் பக்கங்கள் இணையானவை. சரிங்களா? இணைகரத்துக்கு இந்த ரெண்டும் இது என்ன செஞ்சுருக்கும், இணையாக இருக்கும். அதாவது சம நீளமாக இருக்கும். செவ்வகத்தில் இருக்குல்லப்பா எதிரெதிர் பக்கங்கள் சமம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். 4 முனைகள் கொண்டது. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் அலிப்பான் கொடுத்துருக்காங்க, ரப்பர். அடுத்து சரிவகம். பாருங்கள் இது சரிவகம். ஒரு சரிவகம் 4 பக்கங்களை கொண்டது. பாருங்கள் 4 பக்கம் இருக்குது சரிவகத்துக்கு. ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் இணையானவை. இதோட ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் மட்டும் சமமாக இருக்கும். பாருங்கள் இது சின்னதாக இருக்குது, இங்கே பெரியதாக இருக்குது. சரிங்களா? இந்த பக்கம் எதிரெதிர் பக்கங்கள் தான், ஆனால் என்ன இருக்குது, சமம் இல்லாமல் இருக்குது. இதுவும் ஒரே மாதிரி இருக்கும் அளவு. சரிங்களா? இந்த 2 பக்கங்களோட நீளம் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அதான் ஒரு ஜோடி பக்கங்கள் இணையானவைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் 4 முனைகள் கொண்டது. 4 முனைகள் இருக்குது. அடுத்து 2 மூலை விட்டங்கள் கொண்டது. 2 மூலை விட்டங்கள் இருக்குது. சரிங்களா? அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கப்பா, மேசை, கைப்பை கொடுத்துருக்காங்க. பாருங்க அடுத்து ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக. 4 பக்கங்கள் கொண்ட மூடிய வடிவத்தினை நாற்கரம் என்று அழைக்கலாம். 4 பக்கங்கள் கொண்ட மூடிய வடிவத்தினை நாற்கரம் சொல்கிறோம். 4 சம நீளமுள்ள பக்கங்களையும் சமமான மூலை விட்டங்களையும் கொண்டது டேஷ் ஆகும் கொடுத்துருக்காங்க. இது என்னப்பா, சதுரம். அதாவது சம நீளம் உள்ள பக்கங்கள் இருக்குது, சமமான மூலை விட்டங்கள் கொண்டது. அடுத்து செவ்வகம் மற்றும் இணைகரம் வடிவங்களின் எதிர்பக்கங்கள் சமம். எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கிறது செவ்வகத்துக்கும் இணைகரத்துக்கும். சரிங்களா? மூலை விட்டங்கள் சமமாக உள்ள வடிவங்கள், இதிலெல்லாம் மூலை விட்டம் சமமாக இருக்குது, சதுரம் மற்றும் செவ்வகம். சரிங்களா? பக்கங்கள் மற்றும் மூலை விட்டங்களின் பெயர்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் பக்கங்கள் கேட்டால் நம்ம இப்போ இந்த பக்கத்துக்கு இந்த முனையில் இங்கே இருக்கிறதையும் சேர்த்து எழுதணும். இந்த முனையில் இருக்கிறதையும் இந்த முனை. ஏபி ஒரு பக்கம், பிசி ஒரு பக்கம், சிடி ஒரு பக்கம், டிஏ ஒரு பக்கம். சரிங்களா? இப்படி இந்த வரிசையில் இப்படி கொண்டு வரணும். இதில் பாருங்கள் டபிள்யூஎக்ஸ், எக்ஸ்ஒய், ஒய்இசட், இசட்டபிள்யூ. சரிங்களா? இதுதான் பக்கங்கள். இதுக்கு சொல்லுங்கள் பிக்யூ, கியூஆர், ஆர்எஸ், எஸ்பி. இதில் பாருங்கள் இஎஃப், எஃப்ஜி, ஜிஹெச், ஹெச்இ. இது பக்கங்கள். மூலை விட்டங்கள் பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும். அப்போ ஏசி ஒரு மூலை விட்டம், பிடி சொல்லலாம், இல்லை டிபி சொல்லலாம். சரிங்களா? இது ஒரு மூலை விட்டம். இது பாருங்கள் டபிள்யூஒய் ஒரு மூலை விட்டம், இசட்எக்ஸ் ஒரு மூலை விட்டம், பிஆர் ஒரு மூலை விட்டம், எஸ்கியூ ஒரு மூலை விட்டம், இஜி ஒரு மூலை விட்டம், ஹெச்எஃப் ஒரு மூலை விட்டம். சரிங்களா? இல்லை எஃப்ஹெச்னு வச்சாலும் சரிதான். அடுத்து பாருங்கள் பின்வரும் பொருட்களின் பக்க அளவுகளை அளந்து அவற்றின் வடிவங்களை கண்டறிய, அவற்றின் வேறுபாடுகளை கண்டறிந்து அட்டவணைப்படுத்துகன்னு கொடுத்துருக்கு. இங்கே சதுரங்க அட்டை, அஞ்சல் அட்டை, ஜன்னல், அழிப்பான், செய்தித்தாள், கணித உபகரண பெட்டி, பட்டம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் சதுர வடிவமானது என்னென்னா சதுரங்க அட்டைன்னு கொடுத்துருக்காங்க. இது 4 பக்கங்கள் கேட்டிருக்காங்க, 4 பக்கங்கள். முனைகள் கேட்டிருக்காங்க, 4 முனைகள். மூலை விட்டம் 2 மூலை விட்டம், 2 சமமான மூலை விட்டங்கள் கொண்டது. அடுத்து பாருங்கள் செவ்வக வடிவ பொருள் இதில் என்ன இருக்குது அப்படின்னா அஞ்சல் அட்டை. செவ்வகத்துக்கு பக்கங்கள் எதிரெதிர் பக்கங்கள் சமம், 4 முனைகள், 2 மூலை விட்டங்கள் சமம். சரிங்களா? அடுத்து இணைகரம் எப்படி இருக்கும், இணைகரத்துக்கு எடுத்துக்காட்டு அழிப்பான். எதிரெதிர் பக்கங்கள் சமம், 4 முனைகள், சமமற்ற 2 மூலை விட்டங்களை கொண்டது. இணைகரத்துக்கு மூலை விட்டங்கள் சமமாக இருக்காது. அடுத்து சாய் சதுரத்துக்கு எடுத்துக்காட்டு பட்டத்துக்கு இதுக்கு சாய் சதுரத்திற்கு 4 பக்கங்களும் சமம். சரிங்களா? 4 முனைகள் இருக்குது, இதுலேயும் 2 மூலை விட்டங்கள் இருக்குது, ஆனால் அவை என்னது சமமற்றவை. அதாவது சமமற்ற 2 மூலை விட்டங்களை கொண்டது அப்படின்றதான் கணக்கு இதில். சரிங்களா? அடுத்த தலைப்பு பாருங்கப்பா, நாற்கரத்தின் பக்கங்களை அடையாளம் கண்டு அதன் சுற்றளவை காணுது. சரிங்களா? நாற்கரத்தோட பக்கங்களை முதல்ல அடையாளம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, அதுக்கப்புறம் அதை வச்சு அதனோட சுற்றளவை கண்டுபிடிக்கணும். பாருங்கள் இது ஒரு நாற்கரம்.
ஏன் இதை நாற்கரம் சொல்கிறதுக்கு 4 பக்கம் இருக்குது பாருங்கள், 4 பக்கம் இருக்குது, அது மூடி இருக்குது, அதனால இது ஒரு நாற்கரம். சரிங்களா? இந்த நாற்கரத்தோட பக்கங்கள் பாருங்கப்பா, எதில் இருந்து ஆரம்பிக்குது? நம்ம அல்ஃபபெட்டிக்கல் ஏபிசிடி அல்ஃபபெட்ஸ் இருக்குல்லப்பா, அதில் எப்படி வரிசை வருதோ அந்த மாதிரி வரும் பாருங்கள். இதில் நம்ம ஏலேருந்து ஆரம்பித்தா ஏபி ஒரு பக்கம், பிசி ஒரு பக்கம், சிடி ஒரு பக்கம், டிஏ ஒரு பக்கம். சரிங்களா? இது 4 பக்கங்கள். நாற்கரத்தோட சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதை அப்படியே கூட்டணும். 4 பக்கங்களையும் கூட்டினா அதோட சுற்றளவு கிடச்சிடும். பாருங்கள், ஏபி, பிசி, சிடி, டிஏவை கூட்டியிருக்காங்க. ஒவ்வொரு பக்கத்தோட என்ன அளவு இருக்குது? ஏபி என்ன இருக்குது? 3 சென்டிமீட்டர், 3 போட்டாச்சு. பிசி என்ன இருக்குது? 8 சென்டிமீட்டர், 8 போட்டாச்சு. சிடி என்ன இருக்குது? 6 சென்டிமீட்டர், 6 போட்டாச்சு. டிஏ 2 சென்டிமீட்டர், 2 போட்டாச்சு. இப்போ இந்த 4ஐயும் கூட்டினா 19. அப்போது நாற்கரத்தோட சுற்றளவு எவ்வளவு? 19 சென்டிமீட்டர். இங்கே சென்டிமீட்டர் அளவு இருந்தால் நம்ம சென்டிமீட்டர் போடணும். சப்போஸ் இங்கே மீட்டர் ஏதாவது இருந்ததுன்னா இங்கே நம்ம மீட்டர் போடணும். சரிங்களா? சின்ன அளவு இதுக்கெல்லாம் சென்டிமீட்டர் தான் மேக்ஸிமம் இருக்கும். அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு சதுரம் வடிவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட சுற்றளவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு அளவு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன் ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க? இது ஒரு சதுரம். சதுரத்தில் 4 பக்கமும் சமம், அதனால ஒரு இடத்துல அளவு கொடுத்தா போதும். 4 பக்கங்களும் அதே அளவு தான். சரிங்களா? சதுரத்தின் சுற்றளவு பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள். இப்போ பிக்யூ, கியூஆர், ஆர்எஸ், எஸ்பி. சரிங்களா? முதல்ல இந்த பக்கங்களை எழுதி கூட்டல் அடையாளம் போட்டு ப்ளஸ் போட்டு எழுதிக்கிறணும் 4 பக்கங்களையும். அதனால் அதுக்கப்புறம் இந்த இதை எழுதணும், சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம் அப்படின்ற இதை எழுதி, அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த 8 சென்டிமீட்டரை 4 தடவை போட்டு கூட்டிக்கிறோம். சரிங்களா? 4ஐயும் கூட்டினோம்னா நம்ம 32 வருது. ஸோ அப்போ சதுரத்தின் சுற்றளவு 32 சென்டிமீட்டர். இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள். இது ஒரு செவ்வகம். செவ்வகத்தில் 2 பக்கம் அளவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா செவ்வகத்துக்கு எதிரெதிர் பக்கங்கள் சமம். அப்போது இந்த பக்கத்தில் 9 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 9 சென்டிமீட்டர் தான், இங்கே 3 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 3 சென்டிமீட்டர் தான். செவ்வகத்தின் சுற்றளவு இங்கேருந்து நம்ம எழுதுகிறோம் எல்எம் ப்ளஸ் எம்என் ப்ளஸ் என்ஓ ப்ளஸ் ஓஎல். சரிங்களா? இப்போ செவ்வகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமம் அப்படின்றத நம்ம எழுதிட்டு, இப்போ இங்கே 9 சென்டிமீட்டர் ப்ளஸ் இது 3 சென்டிமீட்டர், அதுக்கடுத்து திரும்ப 9 சென்டிமீட்டர், திரும்ப 3 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ இந்த 4ஓட அளவுகளையும் நம்ம கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குது? செவ்வகத்தின் சுற்றளவு 24 சென்டிமீட்டர் கிடைக்குது. அடுத்து பாருங்கள், சாய் சதுரம். சாய் சதுரத்துக்கு ஒரே ஒரு இடத்துல தான் அளவு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 4 பக்கங்களும் சமம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 4 பக்கங்களுமே 7 சென்டிமீட்டர் தான் அளவு. சரிங்க? சாய் சதுரத்தின் சுற்றளவு என்னது? WX, XY, YZ, ZW. சாய் சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம், அதனால் 7 சென்டிமீட்டரை 4 தடவை போட்டு கூட்டணும். 28 சென்டிமீட்டர். சாய் சதுரத்தின் சுற்றளவு 28 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், இது ஒரு இணைகரம். சரிங்களா? இணைகரத்தின் சுற்றளவு, இணைகரத்துக்கு 2 அளவு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரெதிர் பக்கங்கள் சமம் அப்படின்னு அர்த்தம். இணைகரத்தின் சுற்றளவு பாருங்கள், EF, FG, GH, HE. சரிங்களா? இணைகரத்துக்கு எதிரெதிர் பக்கங்கள் சமம், அதனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே 8 சென்டிமீட்டரு, அங்கே இருக்கிற அளவே தான் இங்கே வரும், இது இங்கே வரும். அப்போது 8 கூட்டல் 5, திரும்ப 8 கூட்டல் 5 சேர்த்து கூட்டினா 26. இணைகரத்தின் சுற்றளவு எவ்வளோப்பா? 26 சென்டிமீட்டர். இது ஒரு சரிவகம். சரிங்களா? இந்த சரிவகத்துக்கு 4 பக்கங்களுமே வேறு வேறையாக இருக்குது, அதனால் 4 பக்கங்களுக்கும் அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிவகத்தின் சுற்றளவு இதே மாதிரி தான், IJ, JK, KL, LI. என்ன செய்யிருக்காங்க? அப்படி கூட்டியிருக்காங்க. 7 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், திரும்ப 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் கூட்டினா 19 வரும். சரிங்களா? சரிவகத்தின் சுற்றளவு 19 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்ட வடிவங்களின் சுற்றளவை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க பயிற்சியெல்லாம். இப்போ முதல் கணக்கு பாருங்கப்பா, இந்த இருக்கா, இதில் 4 பக்கமும் அளவு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது ஒரு நாற்கரம். இப்போ நம்ம இதை வச்சு என்ன செய்யணும்? அதோட சுற்றளவை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம புக்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த நாற்கரம் இது. நாற்கரத்தின் பக்கங்கள் நம்ம முதல்ல எழுதணும். இங்கே பாருங்கள், ஏபி, பிசி, சிடி, டிஏ. சரிங்களா? முதல்ல பக்கங்கள் எழுதிக்கிறோம், அப்புறம் அதை
கூட்டுறோம். நாற்கரத்தின் சுற்றளவுக்கு என்ன செய்யணும், 4 பக்கங்களையும் கூட்டினா நாற்கரத்தின் சுற்றளவு கிடைக்கும். எதை எதை கூட்டணும், ஏபி, பிசி, சிடி, டிஏ. இந்த நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த 4 பக்கங்களையும் என்ன செய்யணும், ப்ளஸ் போட்டு எழுதுகிறோம். அப்புறம் ஒவ்வொரு பக்கத்தோட அளவையும் எழுதி கூட்டுறோம். 8, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 5, அடுத்து 6 சென்டிமீட்டர். சரிங்களா, மொத்தத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது, 22 சென்டிமீட்டர். இந்த நாற்கரத்தோட அளவு சுற்றளவு எவ்வளவு, 22 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து பாருங்கப்பா, இங்கே ஒரு சரிவகம் கொடுத்துருக்காங்க. ஒரு இணைகரம், அடுத்து ஒரு சதுரம், ஒரு செவ்வகம். சரிங்களா, இந்த கணக்குகளை நாம் நோட்டில் பார்க்கலாம். அடுத்து பாருங்கப்பா, இது ஒரு சரிவகம். இங்கே பாருங்கள், இது 10 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். இதோட பக்க அளவு வெவ்வேறாக இருக்குது. சரிங்களா, பக்கங்கள் எது எது, பிக்யூ, அடுத்து கியூஆர், ஆர்எஸ், எஸ்பி. சரிங்களா, இந்த 4 பக்கங்கள். அப்போ சரிவகத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த 4 பக்கங்களையும் கூட்டினோன்னா அதோட சுற்றளவு கிடைச்சிடும். சுற்றளவுனா என்னதுப்பா, அதோட சுற்றி இருக்கிற அளவு தான் சுற்றளவு. சுற்றளவுனா என்னது, அந்த வடிவத்தை சுற்றி இருக்கிற அளவு தான் சுற்றளவு. பாருங்கள், இதில் முதல்ல 10 பிக்யூ வந்து 10 சென்டிமீட்டர், கியூஆர் வந்து 5 சென்டிமீட்டர், ஆர்எஸ் வந்து 2 சென்டிமீட்டர், எஸ்பி வந்து 7 சென்டிமீட்டர். சரிங்களா, எல்லாத்தையும் கூட்டினோன்னா 24 சென்டிமீட்டர். சரிவகத்தின் சுற்றளவு எவ்வளோப்பா, 24 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், ஒரு இணைகரம் இருக்குது. சரிங்களா, இந்த இணைகரத்தில் பாருங்கள் அளவு கொடுத்துருக்காங்க. இணைகரத்துக்கு செவ்வகம் மாதிரி எதிரெதிர் பக்கங்கள் சமம். சரிங்க, இணைகரத்தின் சுற்றளவு நம்ம என்ன செய்ய போகிறோம், சுற்றி இருக்கிற அளவை கூட்டுறது. அதனால் சுற்றி இருக்கிற நீளம் வந்து ஏபி 7 சென்டிமீட்டர், பிசி 4 சென்டிமீட்டர், சிடி 7 சென்டிமீட்டர், டிஏ 4 சென்டிமீட்டர். சரிங்களா, முதல்ல இணைகரத்தோட பக்கங்களை ப்ளஸ் போட்டு எழுதுகிறோம். அப்போ இணைகரத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுகளை என்ன செய்கிறோம், நாம் எழுதி கூட்டுறோம். இணைகரத்தின் சுற்றளவு கிடைக்குது. அடுத்தது ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. அந்த சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த சதுரம் இதோட ஒரு பக்க அளவு எவ்வளவு பாருங்கள், 8 சென்டிமீட்டர். சரிங்களா, பிக்யூ ஒரு பக்கம், கியூஆர் ஒரு பக்கம், ஆர்எஸ் ஒரு பக்கம், எஸ்பி ஒரு பக்கம். சரிங்களா, இப்போ சதுரத்தின் சுற்றளவு இந்த 4 பக்கங்களையும் நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம். அதனால் 4 தடவை பிக்யூவும் 8 தான், கியூஆரும் 8 சென்டிமீட்டர் தான், ஆர்எஸும் 8 சென்டிமீட்டர் தான், எஸ்பியும் 8 சென்டிமீட்டர் தான். சரிங்களா, அதை எழுதி நம்ம அப்படி கூட்டி பாருங்கள். இது ஒரு செவ்வகம். சரிங்களா, இந்த செவ்வகத்துக்கு பக்கம் பாருங்கள், எதெல்லாம் பக்கம், இஎஃப் ஒரு பக்கம், எஃப்ஜி ஒரு பக்கம், ஜிஹெச் ஒரு பக்கம், ஹெச்இ ஒரு பக்கம். சரிங்களா, 4 பக்கம் கூட்டல் போட்டு எழுதியிருக்கோம். செவ்வகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமம். 10 கூட்டல் 5 கூட்டல் திரும்ப 10 கூட்டல் 5 கூட்டினா எவ்வளோ வருது, 30 சென்டிமீட்டர். செவ்வகத்தின் சுற்றளவு 30 சென்டிமீட்டர்ப்பா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை விடையளிக்கன்னு இருக்கா. ஒரு பூங்காவின் நடைபாதையில் உள்ள சதுர வடிவ தல நிரப்பியின் பக்க அளவு 30 சென்டிமீட்டர் எனில் அந்த தல நிரப்பியின் சுற்றளவை கண்டுபிடி. சரிங்களா, ஒரு தல நிரப்பி இருக்குது. தல நிரப்பின்னு என்ன, நம்ம தரையில் டைல்ஸு மார்பிள் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணுவோம்லப்பா, அதை தான் சொல்லுவோம், டைல் நிரப்பிகள் சொல்லுவோம். அந்த தல நிரப்பிகளோட எவ்வளோ நீளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பக்க அளவு 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அந்த தல நிரப்பியோட சுற்றளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் சதுர வடிவ தல நிரப்பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது, நம்ம சதுர வடிவத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள், சதுர வடிவ தல நிரப்பின் பக்க அளவு 30 சென்டிமீட்டர். சரிங்களா, இது மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம். சதுரத்துக்கு எல்லா பக்கமும் சமம். அதனால என்னது, 30 சென்டிமீட்டர் தான். அதோட 4 பக்கங்களுக்கும் 30 சென்டிமீட்டர் தான். சரிங்களா, தல நிரப்பின் சுற்றளவு 30 + 30 + 30 + 30. அடுத்து தல நிரப்பின் சுற்றளவு, அது அப்படியே கூட்டினீங்கன்னா தல நிரப்பிய சுற்றளவு வந்துடும். அடுத்த கணக்கு வாங்கப்பா. பக்க அளவுகள் 12 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு. செவ்வகத்துக்கு எது பக்கங்கள் தான் சமமாக இருக்கும். அதனால என்ன செய்யணும், 12 8. அடுத்து பாருங்கள், செவ்வகத்தின் பக்க அளவுகள் எவ்வளோ இருக்குது, 12 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். செவ்வகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமம். செவ்வகத்தின் சுற்றளவு அப்படின்னு ஒன்று என்ன செஞ்சிட்டோம், இதையே என்ன செஞ்சிட்டோம், 12 கூட்டல் 8 கூட்டல் 12 கூட்டல் 8. சரியா, இதை 4ஐயும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 40 சென்டிமீட்டர் கிடைக்குது. செவ்வகத்தின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர். ஒரு 3வது கணக்கு பாருங்கப்பா. ஒரு சாய் சதுரத்தின் பக்க அளவு 13 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு எவ்வளவு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு சாய் சதுரத்தின் பக்க அளவு 13 சென்டிமீட்டர். சாய் சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம். சரிங்களா, சாய் சதுரத்தின் சுற்றளவு 4 தடவை என்ன செய்கிறோம், 4 பக்கம் சமமாக இருக்கிறதுனால அதுக்கு 4 தடவை எழுதி கூட்டுறோம். சாய் சதுரத்தின் சுற்றளவு 50 சென்டிமீட்டர், 52 சென்டிமீட்டர்.
இது 4ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 52 கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்கப்பா, இணைகரத்தோட அடுத்தடுத்த பக்கங்களை 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதன் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க 6 7ன்னு. இணைகரத்தோட எதிரெதிர் பக்கங்கள் சமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 6 2 7 எடுத்துக்கலாம். நம்ம இணைகரத்தின் சுற்றளவு 6 கூட்டல் 7 கூட்டல் 6 கூட்டல் 7. இதை கூட்டினோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? 26 சென்டிமீட்டர். இணைகரத்தின் சுற்றளவு 26 சென்டிமீட்டர். ஒரு சரிவகத்தின் பக்க அளவு 8 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்ன? சரிவகத்தோட 4 பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்ன செய்யணும்? அதோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சரிவகத்தின் பக்க அளவு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 8 சென்டிமீட்டர் 7 4 5. இப்போ நம்ம சரிவகத்தின் சுற்றளவுக்கு இந்த 4ஐயும் கூட்டினா போதும். 4ஐயும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 24 சென்டிமீட்டர்.